வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டரை பற்றி தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். இது பிரதரோடது. பிரதர் இந்த பேரை கேட்டதுமே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதாவது ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பேரை கேட்கும்போதே. இது ஒரு ஜப்பான் பிராண்ட், குளோபல் பிராண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் எந்த நாட்டில் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம் கிடையாது. இந்த பிரிண்டரை தேடி மக்கள் ஏன் அதிகமாக போயிட்டே இருக்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போது இந்த பிராண்ட் பிரிண்டரை தேடி நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா, சார் இப்போ தான் எனக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தில் தந்துடுவோம், மேபி தந்துடுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு எந்த பிராண்ட் பிரிண்டர் நீங்கள் வாங்க போனாலும் உடனே போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த பிரிண்டர் மட்டும் ரொம்ப டிமாண்டில் இருந்துகிட்டு இருக்கும். மக்களும் இதை தேடி தான் போகிறாங்க. அதுக்கான மெயின் காரணங்கள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதே டேப் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள், பழைய விஷயமாக இருந்தாலும் சரி தான், ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள், டெக்னாலஜி ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு எப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இனி பாருங்கள், ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நண்பா, முதல்ல பிரிண்டிங் காஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். பிரிண்டிங் காஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு பிரிண்டர் மூலிமா ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், வெளியே ஒரு பிரிண்ட் வருது, அதற்கு ஆகக்கூடிய செலவு, இதை தான் பிரிண்டிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிண்டருடைய யூசேஜ் எங்கெங்கே அதிகமாக வருதோ, எங்கெங்கே பிரிண்டர் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஷாப் ஓனரோடைய மனநிலைமை எந்த மாதிரி இருக்குன்னா, பிரிண்டிங் காஸ்ட் கம்மியான பிரிண்டர் தான் எனக்கு வேணுங்கிற நிலைமையில் இருப்பாங்க. அதாவது சில கடைகளில் போனீங்கன்னா தெரியும், குயிக் ஷாப்னு போட்டிருப்பாங்க, பிரிண்ட் ஷாப்னு போட்டிருப்பாங்க, செராக்ஸ் ஷாப்னு போட்டிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா எக்கச்சக்கமான பிரிண்டர் வச்சுருப்பாங்க. அங்கே அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் பிரிண்டிங்காக தான் இருக்கும். செராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட்டை கம்மி பண்ணால் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக மாறும். அப்போ அவங்களோட மெயின் எய்ம் எந்த மாதிரி இருக்குன்னா, பிரிண்டிங் காஸ்ட் கம்மியாக வரக்கூடிய பிரிண்டரை தான் பார்த்து வாங்குவாங்க. அது பிரிண்டரை பொறுத்த மட்டும் பிரிண்டர் டைப்பு வேரி ஆகலாம். ஸோ இதை பொறுத்த மட்டும் இது லேசர் டைப் பிரிண்டர். லேசர் டைப் பிரிண்டரை பொறுத்த மட்டும் இந்த பிரிண்டரோடைய பிரிண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 33 பைசாலேருந்து 35 பைசாக்குள்ளாடி இருக்கும். ஸோ அப்படி பார்க்க போனால் நம்ம மார்க்கெட்டில் நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது, பிரிண்டிங் காஸ்ட்டும் இதில் கம்மியாக இருக்குது. அப்படி தான் மக்கள் பார்த்து இந்த பிரிண்டரை வாங்குறாங்க. இது ஒரு ரீசன். இன்னும் நிறைய இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். நண்பா, பிரிண்டிங் காஸ்ட்டுக்கு அப்புறமா ஷாப் ஓனர்ஸ் பொதுவாக விரும்பக்கூடிய விஷயம் பிரிண்டர் டைப்பு. நீங்கள் எங்கே அதிகமாக பிரிண்ட் எடுக்கிறாங்களோ அங்கே போனீங்கன்னா தெரியும், எல்லா ஷாப் ஓனர்ஸுமே அங்கே LaserJet டைப் பிரிண்டர் தான் பயன்படுத்துவாங்க. எங்கே போனாலும் சரி தான், எங்கெங்கே அதிகமாக பிரிண்ட் எடுக்கிறாங்களோ அங்கே எல்லாமே LaserJet பிரிண்டர் கண்டிப்பாக இருக்கும். இது ஒவ்வொரு பிராண்டு அவங்க பயன்படுத்துவாங்க. ஹெச்பியாக இருக்கலாம், கேனானாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. பிரிண்டர்னு வரும்போது, அதாவது LaserJet பிரிண்டரை பொறுத்த மட்டும் நம்ம அதில் டோனரை பயன்படுத்துவோம். டோனரை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் டோனர். அந்த டோனரோட விலை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வியாபாரம் இருக்குது. ஹெச்பியை பொறுத்த மட்டும் டோனரோட விலை பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்குள்ளாடி வரும். 6700, 6900 இந்த மாதிரி ரேஞ்சில் விற்பாங்க. அதே மாதிரி கேனானோட டோனரோட ப்ரைஸும் இந்த ரேஞ்சில் வரும். ஆனால் பிரதரோட டோனரோட ப்ரைஸ் வெறும் 940 ரூபா தான் வருது. கம்பேர் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் வெறும் 940 ரூபா தான் வருது. அதான் மற்ற பிராண்ட் தரக்கூடிய அதே அவுட்புட்டை இதை தரும். 2600 பிரிண்ட் கொடுக்கும். மற்ற பிராண்ட் தரக்கூடிய ஈல்டை விடவும் இது அதிகமாக கொடுக்கும். 2600 இது கொடுக்குது. மற்ற பிராண்டை பொறுத்த மட்டும் 2300, 2200, 2400 இந்த மாதிரி இருக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது நண்பா, இதை கவனமாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா பிரதரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரம் டெக்னாலஜி வேறு, மற்ற பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரம் டெக்னாலஜி வேறு. மற்ற பிராண்டை பொறுத்த மட்டும் ஒரு டோனரோட விலை உங்களுக்கு எவ்வளோ வரும் தெரியும், 7000 ரூபாய் பக்கத்தில் வருது. இன்கேஸ் டோனர் தீர்ந்து போயிடுச்சு, ரீஃபில் பண்ணுறதுக்கு கலத்துறீங்க, 3 வாட்டி நீங்கள் பண்ணலாம். 3 வாட்டிக்கு மேலே பண்ணும்போது ட்ரம் கட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதுக்கு சரி பண்ணக்கூடிய காசு இல்லை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 7000 ரூபாய் டோனர் வாங்கணுமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வருத்தம் வரும். அதில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரம் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு டோனர் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிடலாம், உடனே இன்னொரு டோனர் வாங்கலாம். 940 ரூபா தான் வருது. இங்கே அந்த ட்ரம்மு போகும், அந்த மாதிரி பிரச்சனை வராது. நண்பா, இதுக்கப்புறமா நம்ம எதை பார்க்க போகிறோன்னா பிரிண்டரோட விலை. ஏன்னா பிரிண்டர் இவ்வளோ காசை சேவ் பண்ணுது, அப்போ பிரிண்டரோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோன்னு உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். அதையும் நம்ம கம்பேர் பண்ணிடலாம். இந்த மாடல் பிரதர் DCP B7500D இந்த பிரிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா
18,090 தான் வருது. இது ஹெச்பியில் M1005 இந்த மாடலை பொறுத்த மட்டும் 20,520 வருது. 2,500 பக்கத்தில் ஜாஸ்தியாக தான் அங்கே பிரிண்டர் இதே பிரிண்டர் வருது லேசர் டைப்பில். இதே கேனானில் போனீங்கன்னா 21,600 சம்திங் வருது, 3,000 பக்கத்தில் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் மற்ற பிராண்டை விடவும் ஒரு 2,500 2,000 கம்மியாக தான் இந்த பிரிண்டரோட விலையும் இருக்குது. விலையும் கம்மியாக இருக்குது, பிரிண்டிங் காஸ்ட் கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் பிரிண்டிங் ஸ்பீடு, ஒரு நிமிஷத்துக்கு நான் ஒரு பிரிண்ட் கொடுத்தேன்னா எவ்வளோ பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படியும் பார்ப்பாங்க சிலர். இந்த மாடலை பொறுத்த மட்டும் பிரதரோட DCP B7500D இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு 34 பிரிண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். டப் டப் டப்னு உங்களுக்கு பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், 60 செகண்டில் உங்களுக்கு 34 பிரிண்ட் வந்துட்டுருக்கும். இதுவே மற்ற பிராண்டு போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு HP 1005 அந்த மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 பிரிண்ட் தான் கிடைக்கும். கேனான் MF241D அந்த பிரிண்டர் மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 27 பிரிண்ட் தான் கிடைக்கும். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிரிண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மெமரி வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி தான், இதில் வந்து உங்களுக்கு 128 MB மெமரி இருக்குது. ப்ராசஸரோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு 60 MHz இருக்குது. நண்பா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிரிண்டரோட விலையும் கம்மி, டெக்னாலஜியும் புதுவிதமான டெக்னாலஜி. அதாவது இந்த பிரிண்டரை பொறுத்த மட்டும் டோனர் பாக்ஸ் லேசர் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. மற்ற பிரிண்டரை பொறுத்த மட்டும் இது சாதாரண ரெகுலர் மோனோ லேசர் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு எளிமையாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பிரிண்டரை வந்து கையாளுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது யார் வேணாலும் இதுக்கு ட்ரைனிங் அவசியம் கிடையாது. இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் வராங்கன்னு வச்சுப்போம் உங்கள் ஷாப்புக்கு, கடையில் நிற்கிறவங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கே தெரியாது, அவங்களும் இதை ஈஸியாக கையாண்டுடலாம். எப்படின்னா ஒருத்தர் வராங்க, தம்பி எனக்கு இதை வந்து ஒரு ஐடி கார்டு பிரிண்ட் எடுத்து தந்துட்டு தம்பின்னு சொல்லும்போது அந்த பிரிண்டரை பார்க்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் ஐடி கார்டுனா ஐடி கார்டுன்னு எழுதியிருப்பாங்க, 2 in 1 சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸ்கேன்னா ஸ்கேன் போட்டிருப்பாங்க, காப்பினா காப்பின்னு போட்டிருப்பாங்க. இப்போ புக்ஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது 2 பேஜ் வரும், ஃப்ரண்ட் பேக்கு அப்படி தான் போகும். அப்படிப்பட்டதுக்கு 2 சைடுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போது இந்த விஷயத்தை இது ஐடி கார்டுன்னு நினச்சிக்கோங்க மனசில். இதை நான் வந்து பிரிண்டரில் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமா 2 in 1 ஆதார் கார்டுன்னு நினச்சிக்கோங்க. 2 in 1 அதை பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்கேன் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு பேஜை. இதுக்கப்புறம் 2வது பேஜை மாற்றி வைங்கன்னு சொல்லிட்டு அதுவே டிஸ்பிளேயில் உங்களுக்கு சொல்லும். அதை பார்த்துட்டு நீங்கள் 2வது பேஜை மாற்றி வைக்கிறீங்க. மாற்றி வச்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ஒரே ட்ரிப்பில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். நான் இங்கே ஸ்டார்ட்டு வச்சதுமே இங்கே உங்களுக்கு வரதை உங்களுக்கு தெரியும், பிரிண்ட் ஆகிறதா பேப்பரும் வந்துடுச்சு. இவ்வளோதான் நண்பா. இதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே கவர் பண்ணால் வீடியோ ரொம்ப லெந்தாக போயிட்டுருக்கும். அதில் மெயினான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன். பேப்பரை வந்து பொதுவாக நம்ம கீழே வந்து ட்ரெயில் லோட் பண்ணுவோம். இதை தாண்டி இப்போ கீழே இருக்கக்கூடிய ட்ரெயில் பேப்பர்லாம் தீர்ந்து போயிடுச்சு, உங்கள்கிட்ட 1 or 2 பேப்பர் தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பேப்பரை வச்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தந்துருக்காங்க. நான் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பேப்பர் லோடில் தான் இருக்குது. ஒரு செராக்ஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் உங்களுக்கு இருந்தாலும் பிரிண்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி இந்த பிரிண்டரில் தந்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. மெயினாக வந்து பிரிண்ட் ஷாப்பில் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க வருவாங்க. எதுக்குன்னா, ஆனால் எனக்கு வந்து அந்த பிட் அடிக்கணும், இந்த புக்கை வந்து மைக்ரோ செராக்ஸ் வந்து எடுத்து தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 12th படிக்கிறவங்க எல்லாம் ப்ராக்டிக்கல் எல்லாம் பிட் அடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி வசதிகளும் இதில் இருக்குது. எல்லாத்துக்குமே டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே புரியும். டிஸ்பிளே பார்க்கும்போது என்ன ஸ்டேஜில் இருக்குது, பேப்பர் ஜாம் ஆகிடுச்சா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்ணணும், எல்லாமே அதுவே சொல்லித்தரும். நீங்கள் அந்த டிஸ்பிளே பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மெனு யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லா வசதியும் எளிமைப்படுத்தி தந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான், இந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது, பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயத்துக்காக தான் இந்த மக்கள் வந்து இந்த பிரிண்டரை தேடி போகிறாங்க. ஆனால் எப்போ வந்தாலும் சரி தான் இந்த பிரிண்டர் வந்து சேல்ஸ் ஆகிரும். என்ன மேபி ஒரு சில கடையில் டம்பாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எந்த கடையில் போய் நீங்கள் கேட்டாலும் சரி தான், பிரதரோட பிரிண்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தம்பி இப்போ தான் விற்று போயிடுச்சு, வேறு இல்லை, நீங்கள் வேணால் ஹெச்பியில் எடுக்கிறீங்களா அதை பிராண்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் இதுதான் பெஸ்ட்டுங்கிறது தான். இதனால தான் இந்த மாதிரி பிரிண்டர் வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் ஆகிறதுக்கு காரணம். இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர்லேயும் ஒய்ஃபை ஆப்ஷன், ஒய்ஃபை டைரக்ட் இந்த மாதிரி இருக்குது. வேறு மாடல்ஸ் இருக்குது. ஜென்யூனான பிரிண்டரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன்.
அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒய்ஃபை ஆப்ஷனோட பிரிண்டர் வேணும்னாலும் அதோட லிங்கும் வந்து கீழே கொடுக்குறேன். டோனரோட விலையை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டோனரோட பை லிங்க் இருந்துச்சுனாலும் அதுவும் நான் கீழே வந்து கொடுக்குறேன். மற்ற கம்பெனி டோனரோட விலை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து எந்த வியூவில் பார்த்தாலும் நமக்கு வந்து காசை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர். இவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல போனால் டிடிஜி டபுள் சர்டிஃபை பண்ணுற மாதிரியான பிரிண்டர் கண்ணா மூடிட்டு வாங்கலான்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலில் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி டெக் கண்டென்ட் வேணும், எந்த மாதிரி விஷயம் நான் பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் எடுத்து கவர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.